நமஸ்தே. பெரியவா சரணம். பெரியவா நமக்கு மத்தியில் 100 வருஷங்கள் வாழ்ந்திருந்து நம்மளை எல்லாரும் இப்படி வழி நடத்தின்னு வந்திருக்காங்கிறத நினைக்கும் பொழுது நம்மெல்லாம் எப்படிப்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்க தோன்றுறது. ஆனால் அந்த 100 வருஷமும் பெரியவா எப்படி வாழ்ந்தா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா, தான் சாட்சாத் பரமேஸ்வரன்கிறத எந்த இடத்துலையும் வெளியில் காமிக்கி வர்ற எல்லா அட்டென்ஷனையும் அப்படியே தன்னுடைய குருவாக ஆச்சாரியர்கள் பக்கம் அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு, இந்த குரு தான் எல்லாத்தையும் நடத்துகிறார், காமாட்சி தான் எல்லாத்தையும் நடத்துகிறா அப்படின்னு அந்த குருக்களையே பார்த்து நம்மளுடைய வந்தனங்கள் எல்லாம் அவளுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதாக பெரியவா நம்மளை வழி நடத்திட்டு இருந்தார். இன்றைக்கும் பெரியவா சூக்ஷ்மமாக நம்மளை அப்படி தான் அதே வழியில் தான் நடத்தின்னு போகிறான்னு தெரியுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம எங்கே வந்து நிற்கிறோம்? இந்த குரு பரம்பரை ஸ்லோகத்தை முழுக்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கரெக்டாக இன்றைக்கி வந்து அமைஞ்சிருக்கு. இதுவும் பெரியவாளுடைய லீலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அத்வைத வித்யா பரம்பரை, பிரம்ம வித்யா பரம்பரைன்னு சொல்லக்கூடிய இந்த பரம்பரைக்கு இந்த குருக்கள் எவ்வளோ முக்கியமானவாளாக இருக்கா. அவளை ஒருத்தரையும் நம்ம மனசார தினம் ஸ்மரித்து அவர்களுடைய நாமாக்களை சொல்லி நம்ம அவளுக்கு வந்தனம் பண்ணணுங்கிறது பெரியவா நமக்கு இட்ட கட்டளையாக இருக்குது. அப்போ அவளுக்கு பண்ணக்கூடிய வந்தனமே நீங்கள் எனக்கு பண்ணுற வந்தனம்னு மறைமுகமாக பெரியவா நமக்கு இந்த கட்டளையை இந்த நாளில் நமக்கு தெரிய வைக்கிறதாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பெரியவா சொல்லி கொடுத்த அந்த குரு பரம்பரை ஸ்லோகத்தை இன்னைக்கு முதல்ல பார்ப்போம். உங்களுடைய சௌகரியத்துக்காக ஸ்க்ரீனில் அந்த எழுத்துக்களையும் இப்போ காமிக்கிறோம். ஸ்லோகத்தையும் நீங்கள் நன்னா பார்த்து மனசில் வாங்கிண்டு கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரம் அஞ்ஞான அஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி அப்படின்னு ஸ்லோகம். இந்த திவ்யமான குரு பரம்பரையில் முதல்ல தெய்வத்தில் தொடங்கி ரிஷிகள் வரைக்கும் வரதே, சுகாச்சாரியால் வரைக்கும், நாராயணம் பத்மபுவம்னு தொடங்கி சுகாச்சாரியால் வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு பரம்பரை எல்லா சித்தாந்தத்துக்கும் பொதுவாக இருக்குது. அத்வைத பரம்பரை மாத்திரம் இல்லை, பாக்கி எல்லா சித்தாந்தத்துக்கும் பொதுவாக இந்த பரம்பரையை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறா குருக்களாக. இப்போ சுகாச்சாரியாளுக்கு அப்புறமாக இந்த பரம்பரையில் ஒரு மாற்றம் இங்கே வருது. அதாவது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்னோ ரிஷிகள்னா எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவா அப்படின்ட்டு பெரியவா சொல்கிறா. ரிஷிகளுக்கு யஜ்ஞம் யஜ்ஞோபவீதம் எல்லாமே உண்டு. ரிஷிகள்னு சொன்னால் அவெல்லாம் சன்னியாசிகள்னு அர்த்தம் இல்லை, அவளுக்கு பத்னி உண்டு, ரிஷி பத்னியாக இருந்திருக்கா. அப்போது அவளுக்கு யார் குழந்தைகளோ அந்த குழந்தைகள் மூலமாக அப்பாலிருந்து பிள்ளைக்கு அப்படியே டிரான்சிஷன் ஆகி ஹெரிடிட்ரியாக அப்பா பிள்ளை வழியாக அது வந்துட்டுருக்கு. சுகாச்சாரியாள்கிட்ட வந்த உடனே அவர் பிரம்மச்சாரியாக இருந்ததுனால அதுக்கு பிறகு அப்பா பிள்ளைன்னு போகாமல் குரு சிஷ்ய பரம்பரையாக இது கண்டினியூ ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறார். சுகாச்சாரியால் நம்ம நினைக்கிறதே அவ்வளோ ஒரு பெரிய புண்ணியம். அவர் எல்லாவற்றையும் துறந்தவராக பிரம்மத்திலேயே திளைச்சின்றிருந்தவராக இருந்ததுனால பரிப்ராஜகர் அப்படின்னு அவரை சொல்கிறோம். பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியாள் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டைட்டிலை யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்கிறான். இப்போ சுகாச்சாரியாளுக்கு அப்புறமாக இந்த ஸ்லோகத்தில் கௌடபதாச்சாரியாளை பற்றி சொல்கிறது. அப்போ இவா 2 பேருக்கும் மத்தியில் வேறு ஆச்சாரியார்கள் இருந்திருக்காளான்னாக்கா இருந்திருக்கா. ஆனால் அவள் எல்லாரையும் விட கௌடபாதாச்சாரியால் காலத்தில் தொடங்கி அவரும் கோவிந்த பகவத் பாதாச்சாரியாலும் பாக்கி எல்லா சித்தாந்தங்களையும் நிராகரணம் பண்ணி அத்வைத்தமே பரமசத்தியங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக தங்களுடைய கிரந்தங்களின் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கிறதுனால இவர்களுடைய கிரந்தங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் இவர்கிட்டேருந்து இங்கே ஆரம்பமாகிறது. இடையிலையும் நல்ல ஆச்சாரியர்கள் அத்வைத்தத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ண ஆச்சாரியர்கள் இருந்திருக்கா. சில பேர் பேரையும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் கொடுக்குறா. ஆத்ரேய பிரம்மநந்தின்னு ஒருத்தர், பர்த்ரு பிரபஞ்சர்னு ஒருத்தர், பர்த்ருஹரின்னு ஒருத்தர், சுந்தர பாண்டியர்னு ஒருத்தர், இப்படி சில ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. அதே வரிசையில் தான் திரவிடாச்சாரியாலும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு அழகான இந்த ஒரு கதை, வேட குழந்தையினுடைய கதை சொல்லின்னு இருந்தாலும் வேடுவகுமாரன் ராஜகுமாரனாக மாறுறதுன்னு அதை சொன்ன அந்த திரவிடாச்சாரியாலும் அந்த பரம்பரையிலே நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் திரவிடாச்சாரியால் எங்கள் சித்தாந்தத்துக்கு சப்போர்ட் பண்ணவர்னு விசிஷ்டாத்வைத்தக்காராலும் சேர்த்துக்கிறா. இப்போ நம்ம ஸ்லோகத்தில் பூர்ண அத்வைத்தம் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்ன கட்சியாக கௌடபாதாச்சாரியாலிருந்து நம்ம இது கண்டினியூ ஆகிறது. அப்போ இங்கே குரு சிஷ்ய பரம்பரையாக இங்கேருந்து தொடர்றதுன்னு இதை பற்றி சொல்லின்னு வரா. கௌடபாதாச்சாரியால் யார்? நம்ம ஆதி ஆச்சாரியாளுக்கு பரம குருவாக இருந்தவர். அதற்கு பிறகு கோவிந்த பகவத் பாதாச்சாரியால் இவர் வரைக்கும் அப்படி ஸ்லோகம் அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. அடுத்த லைனில் நம்ம ஆதி ஆச்சாரியால சொல்லி அவருடைய பிரதானமாக இருக்கக்கூடிய 4 சிஷ்யர்களையும் இங்கே சொல்லி அதுக்கப்புறம்
இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பரம்பரையில், சங்கரருடைய பரம்பரையில் வந்த எல்லா குருக்களையும் நம்ம மனசால ஸ்மரித்து அவர்களுக்கெல்லாம் வந்தனங்களை சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அப்போ எப்போவும் நம்ம தினம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த குருக்களை மனசால ஸ்மரித்து அவர்களுக்கு நம்ம வந்தனம் பண்ணணும்னு பெரியவா நமக்கு ஒரு அன்பு கட்டளையாக இதை சொல்லியிருக்கா. அதனால் இந்த ஸ்லோகத்தை வழக்கம் போல் பெரியவா எல்லாமே குருவனுடைய அனுகிரகம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதாக இப்படி ஒரு குரு பரம்பரையை தான் நமக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சு அனுகிரகத்தை பெற்றுக்கிறதுக்காக பெரியவா இதை காமிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கணும். இந்த குருவனுடைய மகிமை அப்படின்னாக்கா யாரால் அதை ரொம்ப ஜாஸ்தி ஃபீல் பண்ண முடியும்னா, இந்த குருவுக்கு சத்சிஷ்யனாக யார் இருக்காளோ அவளுக்கு தான் இந்த குருவனுடைய ஒரு குணாதிசயத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து அப்படியே அதை போற்றி புகழ்ந்து மற்றவா புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா அவள் தானே கூடவே இருந்து அப்படி அணுவாக அதை ரிசீவ் பண்ணுறா, ரசிக்கிறா. அது மாதிரி ஆதி ஆச்சாரியாலை பற்றி சொல்லணுன்னாக்கா தோட்டக்காச்சாரியாலை பற்றி ஸ்மரிக்காமல் இருக்க முடியாது. நான் தோட்டக்காஷ்டகத்தில் அவ்வளவு ரசித்து ஒரு வார்த்தைகளாக அவர் அப்படி எழுதியிருக்கார். பெரியவாளும் அவ்வளோ ரசித்து அந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம பெரியவா இருக்காளே, இது எப்படி பெரியவாளுடைய ரூபத்தை நம்ம நினச்சி பார்க்கறதுனாக்கா, இந்த குரு பரம்பரையில் இவ்வளோ குருக்களை சொன்னோமே, அந்த எல்லா குருக்களும் சேர்ந்து ஒரே ரூபமாக ஃபார்ம் ஆகி நம்ம கண்ணு முன்னாடி வந்தால் எப்படி இருக்கும்னாக்கா சாக்ஷாத் நம்ம மகாபெரிவாளாக தான் இருக்கும்னு தைரியமாக சொல்லிடலாம். ஏன்னா ஒரு சுவாமிக்கு உண்டான ஒரு அழகு பார்த்தாலே மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு லட்சணம்னு நம்ம எப்படி நாராயணனை கொண்டாடுறோமோ அது மாதிரி அந்த ஒரு சிரிப்பிலே பெரியவா நம்மளுடைய மனசை அப்படியே இழுத்துண்டு போகக்கூடிய ஒரு காந்தமாக பெரியவா இருக்கா. அப்போ தெய்வத்துக்கு உண்டான ஒரு ஆகர்ஷம். அதுக்கு பின்னாடி ரிஷிகள்னாக்கா எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சவாளாக, நம்ம கண்ணுக்கு தெரியாததையும் பார்க்குறவாளாக, காதுக்கு கேட்காதையும் கேட்குறவாளாக ரிஷிகள் எப்படி ஒரு ஒரு உன்னத சக்தி உடையவாளாக இருந்தாலோ சாட்சாத் நம்ம பெரியவா அப்படியே தான் இருந்தான்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு சுகபிரம்மம் கேட்கணுமா, அப்படியே பிரம்மத்திலேயே திளைச்சவராக இன்றைக்கும் இருந்துட்டு இருந்தார்னு பெரியவா எந்த சுகபிரம்மத்தை சொல்கிறாளோ சாட்சாத் அவராவேன்னு நம்ம பெரியவா இருந்திருக்கா. எப்படிப்பட்ட சூழல் தன்னை சுற்றி நடந்துட்டு இருக்கும் பொழுதும், எப்படிப்பட்ட சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் இருக்கும் பொழுதும் தன்னுடைய நிலையிலிருந்து ஒரு துளி மாறாமல் தர்மத்தினுடைய வழியிலேயே அப்படியே தலைச்சுண்டு பிரம்மத்திலேயே ஆனந்தத்தில் மூழ்கினவராக நம்ம பெரியவா இருக்காங்கிறத எத்தனை அனுபவங்கள், ஆயிரம் அனுபவங்கள் நம்ம சொல்லலாம். அதுக்கு பிறகு வரக்கூடிய சந்நியாச பரம்பரை, பரமஹம்ச பரிவ்ராஜகர்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் திறந்தவாளாக எந்த திசை இது என்னோட வீடு இல்லைன்னு எந்த கூரைக்கு கீழே உட்காராம இப்படி தேசம் முழுக்க நடந்து ஜனங்களுக்காக தேடி தேடி போய் அனுகிரகம் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா அப்படி ஒரு சந்நியாச லட்சணம் நடைமுறையில் நடத்தி காமிக்கணும். அதுவும் இப்படிப்பட்ட காலத்தில், இந்த கலிகாலத்தில் நம்மளை மாதிரி மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு செய்யணும்னு சொன்னால் சாட்சாத் பெரியவாளால் தான் முடியும். அப்படி இந்த குரு பரம்பரையில் நம்ம பார்த்த ஒரு குருக்களுடைய லட்சணங்களும் அவளுடைய அற்புதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரூபமாக வந்து நின்றுதுன்னு சொன்னாக்கா சாட்சாத் நம்ம மகாபெரிவா. அப்படிப்பட்ட ஒரு குரு நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கோங்கிறத நினச்சி நம்ம எல்லாரும் ஆனந்திக்கணும். இப்படி ஒரு குருவை நம்ம நினைக்கிறோமே, இதே மாதிரி இவரை நினச்சி ஆனந்திச்சவாளாக அவருடைய சிஷ்யர்கள் இருக்காள். எப்படி தோட்டக்காச்சாரியால் ஆச்சாரியாலை ஸ்மரிச்சுட்டு எழுதினாலோ அதே மாதிரி நம்ம பெரியவாளை குருவாக, நேரடி குருவாக அடையக்கூடிய பாக்கியம் பெற்ற சிஷ்யர்கள் இருக்காளே, சாட்சாத் நம்ம புதுப்பெரியவாளும் பாலபெரியவாளும் அவளும் இதே மாதிரி ஆனந்தத்தை அடைஞ்சவாளாக அற்புதமான ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கா நம்ம பெரியவா பேரில். அப்படி இவர்கள் அனுகிரகம் பண்ண ஸ்லோகத்தில் ஒன்னொன்று ஒரு உதாரணமாக, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாடு, அப்படி ஒரு ஸ்லோகத்தையாவது இன்னைக்கு நம்ம நினச்சி பார்த்துப்போம். புதுப்பெரியவா எழுதின ஸ்லோகத்தில் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது முதல் ஸ்லோகம், அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அப்படியே மனசார பெரியவாளுடைய ரூபத்தை கொண்ட கண்ணு முன்னாடி நிறுத்துறதாக இந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார். அபார கருணை கடல், ஞானத்தை அள்ளி வழங்கக்கூடியவராக சாந்த ஸ்வரூபியாக இருக்காரே, இப்படிப்பட்ட என் குருவை நான் வணங்குகிறேன்னு சொல்லி கொடுக்கறதாக நமக்கு இந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணுறார். அடுத்தது பாலபெரியவா எப்படிப்பட்ட ஸ்லோகம் கொடுத்துருக்கான்னா ஒரு தசகம் 10 ஸ்லோகங்களுடைய தொகுப்பு. புதுப்பெரியவா எழுதினது 16 ஸ்லோகங்கள் கொண்ட தொகுப்பு, இவர் 10 ஸ்லோகம் கொடுத்துருக்கார் பாலபெரியவா. இல்லை முதல் ஸ்லோகத்தில் ஸ்ருதிஸ்மிருதி புராணோக்த தர்ம மார்க்க ரதம் குரும் பக்தானாம் ஹிதபக்தாரம் நமஸ்யே சித்தசுத்தையே. நம்ம ஸ்ருதிஸ்மிருத்தின்னு ஆரம்பித்த உடனே ஆதி ஆச்சாரியால தான் நினச்சிப்போம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம்னு அவரை தான் ஸ்மரிக்கிறோம். அப்படி ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களின் ஆலயமாக திரட்டாக சாட்சாத்தம் ஆச்சரியால் இருக்கா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது. இவர் இங்கே என்ன சொல்கிறார்,
ஸ்ருதி ஸ்மிருதி புராணோக்த தர்ம மார்க்க ரதம் குரும். இந்த ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தர்ம மார்க்கத்தை நமக்கு எடுத்து சொல்றதோ அந்த மார்க்கத்திலேயே நடந்து நமக்கு வழி காமிச்ச குரு இருக்காரே, அந்த குருவை மனசால நம்ம ஸ்மரிச்சாலே போறோம், நமக்கு சித்த சுத்தி வரப்பிரசாதமாக கிடைச்சிடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அற்புதமாக நம்ம பாலபிரிவா எழுதி கொடுத்துருக்கா. அப்படி எல்லா சிஷ்யர்களாலும், இவர்கள் மாத்திரம் இல்லை, பெரியவாளோட சிஷ்யால் நம்ம எல்லாரும் பல பேர் சொல்லிக்கலாம், அப்படி எல்லா சிஷ்யர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான குரு நம்ம மகாபிரிவாளை மனசால ஸ்மரிச்சுண்டு அவர் சொன்ன மாதிரி அந்த குரு பரம்பரைக்கும் வந்தனத்தை பண்ணிண்டு நம்மளுடைய ஜென்மம் சாபல்யம் அடையறதுக்கு பெரியவாளுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுவோம். சரி, இந்த குரு பரம்பரையினுடைய வந்தன ஸ்லோகம்லாம் இவ்வளோ அழகா இருக்கே, இதுல பெரியவாளுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு, இன்னும் பெரியவாளுடைய குரு பக்தியை எடுத்து காமிக்கிற மாதிரி இதில் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியான். பெரியவா எப்படி ரசிக்கிறா இந்த ஸ்லோகத்தைன்னு பார்த்தா, கௌடபதாச்சாரியால் இங்கே எடுத்து சொல்லும் பொழுது கௌடபதம் மகாந்தம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு, அவரை மகான் இங்கே எடுத்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறா. ஏன்னா நம்ம ஆச்சாரியர்களுடைய பரமகுரு இல்லையா அவர், அவருடைய ஸ்தானத்தை இங்கே வசத்தி இங்கே காமிக்கிறா. ரெண்டாவது கோவிந்த பகவத் பாதால சொல்லும் பொழுது கோவிந்த யோகீந்திரம்னு அவர் யோகீந்திரராக இந்த இடத்துல அடையாளம் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம ஆச்சாரியால் எப்படி சொல்லியிருக்குன்னு பார்க்க வேண்டாமா? இந்த முழு ஸ்லோகத்திலையுமே இத்தனை குருக்களில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ப்ரிஃபிக்ஸு ஒரு சஃபிக்ஸு, அவருடைய பேருக்கு முன்னாடி தனியாக ஒரு ரெஸ்பெக்டபிள் டைட்டிலும் போட்டு பேருக்கு பின்னாடியும் இன்னொரு ஸ்பெஷலான சஃபிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு. அப்படி யார் இருக்கா இந்த ஸ்லோகத்தில்னு பார்த்தா சாட்சாத் நம்ம ஆச்சாரியாளுக்கு மாத்திரம்தான் அப்படி ஒரு ஸ்பெஷல் பொசிஷன் இருக்குது அப்படின்னு பெரியவா கன்க்ளூட் பண்ணுறா. என்ன சொல்லியிருக்குங்கிறத நாளைக்கு பார்ப்போமா? பெரியவா சரணம்.